ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ இன் மதுரை. மதுரையில் நம்ம லஞ்ச் சாப்பிட்றதுக்காக நெக்ஸ்ட் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்ரீ கிருஷ்ணா. அதாவது இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மட்டன் வெரைட்டிஸ் மட்டும்தாங்க ஸ்பெஷலு. இவங்க வந்து மட்டன் ஸ்டால் வச்சுருக்கிறதுனால அப்படியே வந்து இவங்க ஹோட்டலில் அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 99% சொல்கிறாங்க. இப்போது நிறையா சைடிஷ் வகையெல்லாம் இருக்குல்ல, சைடிஷ் வகையில் 99% வந்து மட்டன் மட்டும்தான். என்னென்ன இருக்குது சொல்ல பார்த்தீங்களா, மட்டன் சுக்கா, மட்டன் வெங்காய கறி, நெஞ்சு சாப்ஸு, காடி சாப்ஸு, மிளகு மட்டன் கறி, தலைக்கறி சாப்ஸு, தலைக்கறி சுக்கா, குடல் ரோஸ்ட்டு, மூளை ரோஸ்ட்டு, ஈரல், ஆட்டுக்கால் பையா, மட்டன் கோலா, மட்டன் கட்லெட்டு, இது எல்லாமே மட்டன் தான். சிக்கன் சாப்பிட்றவங்க வந்து ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக மட்டுமே செட்டிநாடு சிக்கன் கிரேவி மட்டும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 11:30 ஸ்டார்ட் ஆச்சுன்னா நைட்டு 11:30 வரைக்கும் இந்த கடை இருக்குது. இந்த கடையில் வந்து நைட் டைமில் வந்தீங்கனால இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. நைட் டைமில் வந்து நிறையா கறி தோசை வகைகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்களாம். இந்த கடையை ரன் பண்ணுறது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க தான் ரன் பண்ணுறாங்க. அதாவது காலையில் வந்து மட்டன் ஸ்டாலு, மதியம் நைட் வந்து ஹோட்டல் கடைங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறது ஃபுல்லாக அந்த அக்கா தான் வந்து பண்ணுறாங்க. டேஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த அக்கா தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்ற ஹோட்டல் கடையில் வந்தீங்கன்னா இப்போ மதியம் லஞ்ச் போடுறாங்கன்னா ஒரு 2 மணி 3 மணி, அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கப்புறம் நைட் வருவாங்க. ஆனால் இங்கே வந்து காலையில் 11:30 ஆரம்பிச்சாங்கன்னா நைட் 11:30 வரைக்கும் நீங்கள் எப்போ வந்தாலுமே ஃபுட்டு கிடைக்குமா. மதியத்துக்கு மேலே சாயந்தரம் 5 மணிக்கு வந்தாலும் அப்பயுமே ஃபுட்டு கிடைக்குமா. நிறைய வகையான சைட் டிஷ்ஷுங்க பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கடை நம்ம நைட்டில் தான் பிளான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கடை வந்து நம்ம டேயில் ஷூட் பண்ணலாம், லஞ்ச் ஷூட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி இப்போ வந்துருக்கிறோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் நம்ம மதுரைனால மட்டன் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இந்த கடையில் மட்டனில் என்னென்ன டேஸ்ட்டு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். பட் இந்த கடையை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த கடை கேட்டுருந்துக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம பாரு தானப்பாமுடியால ஸ்ட்ரீட்ல இருக்குது, வடுகக்காவல் கூட தெருவில் நம்ம ஹோட்டல் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோட்டல். ஓகே, எவ்வளோ வருஷம் அதுக்கு ஆரம்பிச்சு? இது வந்து 3 வருஷம் ஆச்சு நம்ம கடை வச்சு. 3 வருஷம் ஆகுதுங்களா? எப்படி இந்த கடை ஆரம்பிச்சிங்க? நான் வந்து வீட்டில் தான் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து ரீசனாக இங்கே ஹோட்டல் வச்சுருக்கோம். ஓகே, இங்கே 2 பேருக்குமே தான் தோணுச்சு. உங்களுக்கும் அவங்க வீட்டுக்காரங்க? எங்கள் வீட்டுக்காருக்கும் தோணுச்சு. ஓகே. அது என்னக்கா மட்டன் ஸ்டாலுன்றாங்க? அது நம்ம கறி கடை வச்சுருக்கோம், மட்டன் கடை வச்சுருக்கோம். அதனால் மட்டன் வெரைட்டி நிறையா கொடுத்துருக்கோம். மட்டன் வெரைட்டி என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்குறீங்கக்கா? நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா, வெங்காய கறி, நெஞ்சு சாப்ஸு, மிளகு கறி, தலைக்கறி சுக்கா, தலைக்கறி சாப்ஸு, பாயா, குடல், ஈரல், மூளை, இது வந்து தனித்தனியாக இருக்குது. காடி சாப்ஸ், மட்டன் காடி சாப்ஸ் இருக்குது. சிக்கன் ஃபேவரட் கேட்குறாங்கன்றக்காண்டி சிக்கன் கிரேவி மட்டும் வச்சுருக்கோம். மற்றபடி நம்ம கடையில் வந்து வெரைட்டி வந்து மட்டனில் தான் வெரைட்டி நிறையா கொடுத்துருக்கோங்க. எப்படிங்க இவ்வளோ மட்டன் வெரைட்டிஸ் பண்ண முடியுதா? எங்கள் வீட்டில் எங்கள் அத்தைங்க சமைச்சதுனால மட்டன் கடையில் வச்சுருக்கனால மட்டன் சமைச்சு அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த டேஸ்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் சொல்லலாம். மட்டனில் ஒரு டேஸ்ட் இருக்கும், சுக்காவில் ஒரு டேஸ்ட் இருக்கும், வெங்காய கறியில் நீங்கள் ஆல்ரெடி ஒவ்வொன்றிலையும் சாப்பிட்டீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு டேஸ்ட் தெரியும். இங்கே வந்து ஹோட்டல் ஸ்டைல்னாலே ஃபேவரட் வந்து ஒரே மசாலா தான். இங்கே அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் என்னென்ன மசாலா யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். என்ன விலைக்கா? எல்லாம் விலையில நம்மகிட்ட கம்மி தானே. மட்டன் சுக்கா, வெங்காய கறியெல்லாம் 150லேருந்து 180 வரைக்கும் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கோலா 20 ரூபா, மட்டன் சுக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா 150, குடல்லேருந்து தலைக்கறி, பாயா அதெல்லாம் வந்தீங்கன்னா 110 தான். அதிகபட்ச விலை எவ்வளோக்கா? அதிகபட்ச விலைன்னு 180. 180. கறி தோசை 230. ஓகே, நைட்லேயே இருக்குங்களா கடை? நைட்டு நமக்கு வந்து பகலில் 11:30லேருந்து நைட் 11:30 வரை இருக்குண்ணா கடை. ஓகே, அப்போ என்ன ஃபுல்லாகவே இருக்குமா கடை? ஆமாம், நடுவில் மதியம் கடை முடிச்சு அதெல்லாம் கிடையாது. எனி டைம் வந்தீங்கன்னா என்ன டைம் சாப்பாடு இருக்கும், பிரியாணி இருக்கும். நைட் வந்து நம்மளுக்கு மைதா ஐட்டம் கிடையாதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கறி தோசை, கொத்தி இடியாப்பம், கொத்தி இட்லி, குடல் தோசை, அந்த மாதிரி டிஃபன் வெரைட்டி நிறையா இருக்கும். ஓகே, வெறும் பரோட்டா அது மாதிரி எதுவுமே கிடையாது? மைதா ஐட்டம் எப்பவுமே கிடையாது. மைதா ஐட்டம், ட்ரை ரைஸ், நூடுல்ஸ் இதெல்லாம் கிடையவே கிடையாது. எதனால அப்படி யோசிச்சிங்க மைதா ஐட்டம்ஸ் போடக்கூடாதுன்னு? கெமிக்கல் வேணான்னு வீட்டு, அதாவது ஹோம் ஸ்டைலில் கொடுக்குறோம். அப்போ அந்த மாதிரியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. இல்லை, மதுரைனாலே பரோட்டா தான். நம்ம கடைக்கு பரோட்டா வேணாமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படியே கொடுத்துருவோம், வீட்டு சாப்பாடு மாதிரி. அதாவது வயசானவங்க வராங்க, நீங்கள் ஜீரணம் ஆக மாட்டேங்குது, நம்ம கடையில் இருந்து சாப்பிட்டு போனாங்கன்னா மதியம் சாப்பிட்டாங்கன்னா ஈவினிங் சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஃபுட்டு தான் நம்மகிட்ட. ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அதனால மைதால ஒதுக்கிட்டீங்க? அதனால மைதான அவங்களாம் சாப்பிட முடியாது, குழந்தைங்க சாப்பிட முடியாதுல்ல. அதை விரும்புகிற ஃபேவரட் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு அது வேணாம் அப்படின்னு. நான் இல்லை, நாங்கள் சென்னையிலேருந்து மதுரை வந்திருக்கோம். முக்கால்வாசி நாங்கள் பரோட்டா அதுதான் பார்த்து நம்ம பரோட்டா கொடுக்காம நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போமே. கறி தோசையில் இறங்கிட்டீங்க? ஆமாண்ணே, கறி தோசை, கொத்திடியாப்பம், குடல் தோசை, அந்த மாதிரி வெரைட்டியாக கொடுத்தாச்சு. ஓகே, சைட் டிஷ் இல்லாமல் வேறு என்னென்னக்கா இருக்குது? பிரியாணி இருக்குண்ணே, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, பிளேன் பிரியாணி, மத்தியானம் மீல்ஸ் இருக்குது. மீல்ஸ் இருக்கு. மீல்ஸ் என்ன விலைக்கா? பிரியாணியில் என்ன விலை? மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 100 தான். சைடிஷ் வந்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல ரேட். ஓகே, மட்டன் வேணும்னா அதுக்கேற்றாப்புல ஒவ்வொரு மட்டனுக்கு வந்து ஒவ்வொரு ரேட்டு. எந்த மணி அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ
அதுக்கேற்றாப்புல அமௌண்ட்டு. ஓகே தமிழ் ரேட்டு 110லேருந்து 180 வரை இருக்குது சைடிஷில். ஓகே. மட்டன் பிரியாணிலாம் என்ன விலை? மட்டன் பிரியாணி 200ரூவாண்ணா. ஓகே. என்ன சீரக சம்பாவா பாஸ்மதி? சீரக சம்பா தான், பாசுமதியெல்லாம் கிடையாது. நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அது பாசுமதி ரப்பர் அரிசி தானே, அது வேணாம். அதான் ஒரு சில இடத்துல பாஸ்மதி பார்த்தேன். நம்ம கடையில் ஜீரக சம்பா தான். ஓகே. அது மேக்ஸிமம் நம்ம சென்னையை தானாலே எல்லாத்துலேயும் சீரக சம்பா தான் நிறைய இருக்கு. மதுரையிலேயுமே பாஸ்மதி கிடைக்குது இல்லை? கிடைக்குதுண்ணே, கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஆனால் நம்ம வந்து ஜீரக சம்பா தான் கொடுக்குறோம். எதனால் அதை மாற்றக்கூடாதுன்னு அப்படியே வச்சுட்டீங்களா? எங்களுக்கு இந்த டேஸ்ட் தான் பிடிக்கும், இந்த அரிசியில் தான் கொடுக்கணும்னு. இந்த கடை தான் பிடிச்சிருந்தோம். கஸ்டமர் எல்லாம் நிறையா வர வர டெவலப் பண்ணுறதுக்காக இந்த வீடு வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் மாற்றியாச்சு. ஓகே. வீட்டே ஒரு ஹோட்டல் செட்டப் மாதிரி. ஆமாம், வீட்டு சாப்பாடுன்னு கொடுக்குறப்ப இப்போ வீட்டு தோரணத்திலே கொடுத்தாச்சு. அதை மாற்றிட்டீங்க. சமைக்கிறதுலாம் யாரு? சமையல்லாம் நான் தான். எல்லாமே நீங்கள் தான். எப்படிங்க இவ்வளோ ஐட்டம் சமைக்கிறீங்க? பழகிடுச்சா? சமைச்சு அதே அப்படியே டெவலப் பண்ணியாச்சு. பழகிடுச்சுன்றீங்க இவ்வளோ ஐட்டம்ஸா? அதாவது சாப்பிட்டு கஸ்டமர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லல, இன்னும் எங்கேஜா இன்னும் சமைக்கணும்னு தோணுது. இன்னும் அடுத்தடுத்து வெரைட்டி எல்லாம் கொடுக்கணும் போல இருக்கு. நம்ம வீட்டை சமைச்சு நல்லா இருக்குன்னு சொன்னதை இன்னும் கொண்டு வந்து வெளியில வீட்டில் சொல்ற மாதிரி அது எனக்கு சமைக்கிறதுக்கு மலைப்பு தெரியலண்ணா. இன்னும் சமைக்கணும், இன்னும் அடுத்து என்னதான் டிஷ்ஷு செய்யணும் அப்படின்னு தான் வருது. ஓகே. அதனால மலைப்பெல்லாம் தெரியல, நானே சமைச்சிருவேன். யாரையும் சமைக்க விட மாட்டேன். டேஸ்ட் வந்து மாறிடும். நான் இப்போ வந்து இதில் சமைக்க வந்து ஆள் கூப்பிட்டோன்னா ஒரு நாள் லீவ் கேட்பாங்க. பட் அவங்களுக்கு லீவ் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படி மாதிரி இன்னொருத்தவங்களை மாத்திரப்ப அந்த பக்குவம் மாறும், டேஸ்ட் மாறும். இது வந்து நான் ஒரே மணி டேஸ்ட்டாக கொடுக்கணும் நான் சமைச்சிருக்கேன். கஷ்டமா இல்லைங்களா? அப்படியெல்லாம் தெரியலண்ணா. இங்கே வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கஸ்டமர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், சந்தோஷமா இருக்கு. அதை விட என்ன இருக்கும், இன்னும் தான் நான் தைரியமாக தான் இருக்கும், உற்சாகாரியம் தான். அது மாதிரி எதுவும் குறைச்சுனா நான் திருத்திக்கிடுவேன். இன்ன வரைக்கும் குறை சொல்லலை, இனிமே அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க காலைல சமைக்க? காலைல 7 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 7 மணிக்கேவா? 11:30க்கு ஃபுல்லாக ரெடியாக வெளியில் ஏறிடும். ஓகே. நான் சொன்ன மாதிரி 11:30க்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ல, அதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். கடை டைமிங்க எனக்கா? டைம் வந்து பகல் 11:30லேருந்து நைட் 11:30 வரை. நைட் 11:30. மதிய பிரேக்லாம் கிடையாது? பிரேக்லாம் கிடையாது. இந்த டைமில் ஃபுல்லாக வந்தீங்கன்னா எனி டைம் சாப்பாடு. கடை லொக்கேஷன் எங்கே அது கரெக்டாக? வடக்கு மாசிட்டி கார்னர்லேருந்து ரைட் சைடு. ரைட் சைடு. ஓகேக்கா, தேங்க்யூக்கா.